சட்டிபான சாமான் சட்டிபான சாமான் சட்டிபான சாமான் சட்டிபான சாமான் சட்டிபான சாமான் சட்டிபான சாமான் அண்ணா என்ன சாமான் சட்டிபான சில்வர் எல்லாம் இருக்கு. எது சரி சொல்லுங்க, நாங்க தாரு. என்ன சாமான் இருக்குன்னு பாப்போம். என்ன சரி சொல்லுங்க, தாரு. வாங்க வாங்க, அது காட்டுறோமா. சட்டிக்கு தாம்பாவணிக்கு சாமான் எது சரி சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட காய்ச்சல் தாங்க. சரி, காய்ச்சல்தான் பார்க்க வேணும். ஒருங்க நான் பாக்குறேன். காசுக்கு தர மாட்டீங்களோ? காசுக்கு தாரம், பிரச்சனை இல்லை. காய்ச்சல் பார்த்து கொண்டு வர நீங்க பாரு. சரி, இந்தாங்க இந்த காய்ச்சல் எதாரும் ஒரு இது கருத்து போச்சம்மா, இது சரியில்லை. அப்படி சரி, பிரச்சனை இல்லை, காசு சரிதாங்க. இந்த நாளை தாங்க எவ்வளவு? அம்மா, அந்த உங்கள நான் கொடுத்தது அந்த அம்மா சிவத்தம்மா அவ கொடுத்தது 3000 ரூபாய். நீங்க சரிதாங்க. சரி சரி, 3000. 3000 2500 இருக்கு. இல்ல இல்ல அம்மா, கட்டாதம்மா. இது தட்டெல்லாம் சேர்த்துதான் கொடுத்தது. நான் 4 செட்டு குழந்தது எல்லாம் விட்டுட்டு. சரி சரி, கடைசியா 2300 ரூபாய் தாங்க. அம்மா, தேர்தனுக்கு ஒரு 200 ரூபாய் கூட தாங்கம்மா. 2500 ரூபாய் கலைச்சு போனீங்க. சாமான வித்து போட்டு எனக்கு இதை தாங்க 2300 ரூபாய். சரி சரி, தாங்க. கேஜிரப்ப தாங்க. காசு வச்ச நீங்கள் இந்த சட்டிவான ஆரன் வந்திருக்கிறானுங்க. சட்டிவான பார்த்தனா எடுத்துறதுக்கு வாங்கி போட்டு காசுக்கு இங்க வச்ச நீங்க லேட்டாகும் இல்லை. சரியா அண்ணா, காசு உள்ள போய் பார்த்தேன். நான் இது காசு இருந்த சாமான வாங்கி போட்டேன். என்கிட்ட காசு இல்ல. இந்த சாமான வச்சுட்டு நீங்க போங்க. இந்த சாமான கொண்டு வித்து போட்டு வாங்க, நான் தாரேன். என்னம்மா, சரி, நாங்க உதால போகணும். சரியில்லை, நாங்க போட்டுக்கான வரணும். நீங்க அதுக்கிடையில தருவீங்களா? நான் தருவேன். நீங்க போட்டு இந்த வாங்க, வீடு வரையும் தானே. இந்த வீட்டு வாங்க, நான் நிற்பேன். நீங்க வாங்க, நான் சொல்ல. சரி அம்மா. என்ன இது 100 ரூபா மாய்க்கிறாரு. வந்து அடிச்சு போட்டான் போல விடாக்கு. ஐயோ, உங்களோட மணியத்துக்கு மடிச்சு போட்டான் போல வந்தவன். என்ன பாடு தெரியாது. உங்க உங்க பாவன் நடக்க மாட்டாவன். வந்தவன் அடிச்சு போட்டாங்க. விரட்ட விட்டேன். காசுக்கு விரட்டாக வேணும். விரட்டு விரட்டு இந்த விரட்டு மாதிரி காத்து கொண்டா. இதுதான் விரட்டு மாதிரி. அக்கா அக்கா, அண்ணா வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க வாங்க. உங்களோட மணியத்துக்கு அடிச்ச நீங்களே. சரி, கூப்பிட கூப்பிட நடக்க மாட்டாம வருது. நொண்டி கொண்டு கடிக்க வந்தது. அது நாங்க செல்லமா வளர்க்கிற மணியம். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? அது தகப்பன் மேனேஜர், எங்களை மேனேஜரோட போட்டு அந்த சுப்பிரமணியன் நியாயம். அது அங்க இப்ப காணையில இருந்து அதுக்கு அடையாளத்தை காட்ட சொல்லி இப்ப இருக்கிறாங்க. எங்களை நாங்கள் எங்களை நியாயம் காணையில சுப்பிரமணியம் காணையில. அது காணையில நான் அடையாளத்தை பார்க்க கேட்டு கடை கூட்டி கொண்டு போனவன் இப்ப அடையாளம் காட்டட்டுமா? அது சாப்பாடு தண்ணி இல்லாம இருந்த நேக்கு நாங்கள் என்ன அடையாளம் காட்டுறது? சாப்பாடு இல்லாம அது மட்டும் நச்சம் சாப்பிடாது. நாங்கள் இப்ப மெச்சம் சமைக்கிறோம் இல்லைங்கிற ஊரு. நாங்கள் இப்ப சுப்பிரமணிய பெருமாள் தேவஸ்தானம் இருக்கு. சுப்பிரமணிய தேவஸ்தானம் முருகன் கோயிலுக்கு நாங்கள் மெச்சம் சாப்பிடுறோம். நாங்க மிளக்கிறது அங்கத்தை அன்னதானம் தான் நாங்க சாப்பிடுறோம்.
நாங்க வீட்டுல சமைக்கிறது அந்த கோயில்ல அன்னதான சோறு அவனுக்கு அந்த அன்னதான கோயில் சோறுன்னா நல்ல விருப்பம். அது பாவம் அங்க இந்த சாப்பாடு தண்ணி இல்லாம ஜோக்கத்தையும் டீயையும் ஊத்தி வச்சு அந்த ஆஸ்பத்திரியே இருக்கிறான். ஓ பேஸ்புக்ல பாக்குறாங்களோ ரஞ்சனுக்கு அவங்களோ பேஸ்புக்ல எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த கொண்டெல்லாம் வெள்ளையா இருக்கிறது கொண்டு உடம்பு பட்டெல்லாம் கட்டி வெள்ளை சரி இருக்கும். அப்ப அவங்க சரி அடிச்சு நீதிமன்றம் எல்லாம் போட்டுது. நான் அதை கலைக்க வர இல்ல நான் அடிக்கல ஒரு நாய்க்கு அப்படியே அது பாவம் தாய் தெரியல தாய் இல்லாம இருக்கு. தகப்பன் மேனேஜர் அவரோட போடுது அந்த தகப்பன் பெரியன பெரியன தகப்பனோட போடுது மேனேஜரோட போனாரு. என்ன செய்யறது தெரியாம கிடக்கு. சரியம்மா நான் மன்னிச்சு கொள்ளுங்கம்மா. நான் தெரியாமல் அதை பிறப்பு நான் வேறு ஒன்றும் இல்லையம்மா. பிறப்பு நான் வேறு ஒன்றும் இல்லை. மன்னிச்சு கொள்ளுங்கம்மா. சரிங்க நான் மன்னிச்சு கொள்ளுங்க. குற்றால சொல்லப்படுறது இந்த செல்ல பிராணிகளுக்கு அடிக்கக்கூடாது வற்புறுத்தக்கூடாது என்று சொல்லித்தான் சொல்லி இருக்குது. நான் அதை தெரியாம செய்துட்டேன். நீங்க மன்னிச்சு கொள்ளுங்கம்மா. சரியா அங்க நான் வெளிநாட்டிலே இல்லாம பிரச்சனை வந்து ஒன்று இருக்கு தெரிந்தாரு உங்களுக்கு. நாங்கள் அப்படி இங்க செய்ய மாட்டோம். உங்க நாட்டுலயும் அந்த உங்க தம்பியும் சவுதி நாட்டுல நிக்கிறான். அவங்க சோழி இல்ல அவங்க எல்லாம் அப்படி எல்லாம் சோழி இல்ல. நாங்கள் அப்படி இறந்த மாட்டோம்மா. சோழி சில பேர் கொண்டு வராங்க. சில பேர் இப்படியான மதவாதம் இனவாதத்தை தூண்டி மக்களுடைய பிரச்சனைகளை கிளப்பி இப்படியான வன்முறைகளை கிளப்பி இப்படியான தங்கள ஊடகங்கள் தங்கள வருமானத்திற்காக தங்கள வியூகள் கூடினால் தங்களுக்கு பண வருவாய் வரும் என்பதற்காக இவ்வாறான செயற்பாடுகள் செய்கின்றது. மன்னித்துக் கொள்ளுங்கம்மா. நான் நாள் கிடைக்கிறேன் காசு தாங்குவோம்மா. நான் போறேன். போறோங்க சரி போறோங்க வார எடுத்துக்கொண்டு வார சிந்தாங்கோ சரிங்க கல்லுங்க. இந்த இனவாதம் மதவாதம் எல்லாம் இல்ல. எங்கட சைவத்துல நியாய வைரவர் வாதனம். நாங்கள் செல்ல பிராணியாக நியாய வளர்க்கிற நாங்கள். எங்கட சைவ இதுல நாய் வந்து வைரவருக்கு வாகனம். நாய் தான் வாகனம். நாங்கள் பெருசு கருத்த கூடாது. ஆனா நாங்க அந்த என்னன்னு சொன்னால் அந்த இனவாதம் மதவாதத்தை ஒன்றா இருக்கோம் நாங்க அதைத்தான் ஒன்றாகும். இல்லையம்மா நாங்கள் அதை சொல்ல இல்லை. நாங்களும் எங்கட இனத்துல மதத்துல நாங்களும் செல்லப்பிராணியா வளர்க்கிறது உண்டு. ஆனா என்ன குர்ஆன்ல சொல்லப்படுகிறது சொன்னால் நபிநாயகர் சொல்றாரு என்னன்னு சொன்னால் அந்த செல்லப்பிராணியா வளர்க்கிறது தப்பல்ல. அது அசுத்தம் செய்யும். நாங்கள் தூய்மையை பேணுறது எல்லாம் நாங்கள் தொழிலுக்கு போய்க்கையும் நாங்கள் தூய்மையை பேணித்தான் நாங்கள் எல்லாம் செய்கிறது. அப்ப இருக்கைக்குள்ள செல்லப்பிராணி எச்சில் நாய் எச்சில் விடைக்குள்ள அங்க நாங்கள் உடுப்பில பட்டால் 7 தரம் தோய்ப்போம் என்றுதான் எங்களோட மதம் சொல்லும். தூய்மையா இருப்போம் என்றது. அதுக்காண்டி நாயை அடிக்க சொல்லியே எந்த மதத்திலும் நாயை அடிக்க சொல்லி நாயண்டு இல்ல மிருக சாதிகளை அடிக்க சொல்லி எந்த மதத்திலையும் துன்புறுத்த சொல்லி இல்ல. அன்பு காட்டுங்க அரவணைங்க சொல்லித்தான் இருக்கு. விளங்குதானேம்மா? சரியம்மா. நாங்கள் மதவாதம் பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டால் அடிக்க சரி வருவாங்க. சரியம்மா அது சரி. நான் போயிட்டு வரேன்மா. சரியா மதவாதம் சலாம் அலைக்கும். ஓம் நம சிவாயம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த வீடியோ சொல்லியிருக்கிறோம். உண்மையில எங்களுடைய இந்துக்களுக்குமான பௌத்த மதத்துக்கான அல்லது இஸ்லாமிய மதத்துக்கான ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தணும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ நாங்கள் செய்தாங்க. உண்மையில எங்களுடைய இந்த சுப்பிரமணியன் நாயனுடைய பிரச்சனை தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் இன்றைக்கு இலங்கை திருநாட்டு மட்டுமல்ல இன்றைக்கு உலக நாடுக்கு ஒரு பார்வைக்கு கொண்டு வந்திருக்குது. அது ஒரு மதவாதத்தை தூண்டுற மாதிரியான நடவடிக்கைகளை ஒரு சில பேர் சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான செயற்பாடுகள் எதிர்காலத்தில் இருக்கக்கூடாது. அவர்களும் எங்களுடைய நாடு எங்களுடைய ஊர் மனிதர்களுக்கு தங்களுடைய தேவைகளுக்காகவும் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் செய்கின்றார்கள். அதுபோலவே இன்றைக்கு தெரியும் உங்களுக்கு இலங்கையில சட்டத்தில்தான் மதவாதம் இனவாதம் தூண்டலாம் என்னவும் செய்யலாம் என்ற பிரச்சனை இருக்குது. ஆனால் அரேபிய நாடுகள்ல சவுதி போன்ற நாடுகள்ல அண்மையில ரிசானா என்ற பிள்ளையனுடைய
பிரச்சனை கூட ஒரு சர்ச்சைக்குரியதாக இருந்திருந்தது. அடுத்ததாக எங்களுடைய தமிழ் இளைஞர் ஒருவர் இன்றைக்கு அங்கு கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சும்மா ஒரு 4 வசனத்துல கொமெண்ட்ஸ் அடிச்சதுக்காக எங்களுடைய இந்த சட்டத்தில் முன்னிறுத்தப்பட்டிருக்கின்றார். எங்களும் பலர் எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் பலர் அங்க வெளிநாடுகள்ல தங்களோட வாழ்வாரத்துக்காக எங்களுடைய தங்களோட வறுமை நிமித்தம் அங்க போய் வேலை செய்கின்றார்கள். எனவே அவர்களும் அங்க நாளைக்கு இதே போல பழிவாங்கல் செயற்பாடுகள் நடந்துடக் கூடாது. இவ்வாறான மதவாதத்தை இனவாதத்தை தூண்டுற செயற்பாடுகள்ல நீங்கள் யாரும் இறங்க வேண்டாம். ஆகவே எதிர்காலத்தில் நாங்கள் இவ்வாறு இறங்கினால் எங்களுடைய வாழ்வாரத்தை கட்டியமைக்க முடியாது. நாங்கள் மீண்டும் மீண்டும் பின்தங்கியவர்களாகத்தான் இந்த நாட்டில் நாங்கள் வாழ்ந்து கூறி உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளுகின்றோம். இதில் ஏதும் பிழைகள் சொற்பிழைகள் பொறுப்பிழைகள் இருந்தால் நீங்கள் மன்னித்தருள வேண்டும் என்று கூறி சகல மத தலைவர்களையும் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்றோம். நன்றி, வணக்கம். கேட்டீங்களோ சங்கதி?